அனைவருக்கும் வணக்கம். நம்ம மிஷன் 80 ப்ரோக்ராமில் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய இன்ஸ்டியூட் நடத்துகிற மிஷன் 80 ப்ரோக்ராமில் குரூப் 2A மெயின்ஸ்க்கான கோர்சஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. இது நம்மளுடைய 14th கிளாஸ், 14வது கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். 3rd வீக்கில் 14வது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம திருக்குறள் வரைக்கும் முடிச்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? எஸ், அது வரைக்கும் ஏதாவது கமெண்ட், ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? எல்லாருமே அனோட்டட் PDF அந்த நம்மளுடைய கிளாஸில் எழுதுகிற விஷயங்களை நீங்கள் PDF லிங்க் பண்ண சொல்கிறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம டீம் கிட்ட, நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த அனோட்டட் PDF கொடுக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறேன் கட்டாயமாக. ஓகேவா? எஸ், இப்போது நம்மளோட கிளாஸில் இப்போ 14th கிளாஸில் இருக்கும். இந்த கிளாஸில் வந்து நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடு ரோல் ஆன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி இனிஷியேட் ஆகுது, எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்திருக்கு, அதை மட்டும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓகேவா? எஸ், அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எழுத்துக்களை யார் படிக்கிறாங்களோ, யார் வந்து அந்த ரகசியத்தை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு $1 மில்லியன் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ், $1 மில்லியன் ப்ரைஸ் வந்து எதுக்காக? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் இன்ன வரைக்கும் என்ன பண்ணப்படலை, படிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட எழுத்து முறை பார்த்தீங்கன்னா பிக்டோரியல், அதாவது சித்திர எழுத்துக்களாக இருக்குது. ஓகே, பிக்டோகிராஃபிக் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ பிக்டோகிராஃபிக் லெட்டர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் இன்ன வரைக்கும் படிக்க முடியல, ஆமாவா இல்லையா? எஸ், என்னன்னா 1924 1924, ஓகேவா, இதில் எழுத முடியல, ஜஸ்ட் அந்த இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 20 1924 1924 என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய சர் ஜான் மார்ஷல், ஓகே, அவர் என்ன பண்ணுறார், நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். யார்? சர் ஜான் மார்ஷல். அவருடைய தொடர்ச்சியாக அவர் அது கண்டுபிடிக்கப்பட்ட லாஸ்ட் இயர், அடுத்த இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ 2025 பிறந்துருச்சுல. எஸ், அப்போ 2024 பார்த்தீங்கன்னா அதோட 100th இயர், 100வது வருஷம். அந்த 100வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டைம் பீரியட் நம்மளுக்கு தெரியும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான அப்படின்னு பார்த்தோன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்ச்சி தான் நம்ம தமிழ் சமூகம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது, ஆமாவா இல்லையா? ஏன்னா சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் எங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, நம்மளோட வைகை நதி நாகரிகமும் மற்றும் பொருணை நதி நாகரிகத்திலையும் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது கீழடி, கொந்தகை, அப்புறம் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொடுமணல், இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் கீழடியில் இருக்க பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா? அப்போது இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகேவா? எஸ், அப்போது ஜஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அதுக்கோ தமிழ்நாடுடைய வைகை நதி நாகரிகத்துக்கோ பொருணை நதி நாகரிகத்துக்கு என்ன மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்குது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் புல், அதோடைய நம்மளுடைய காளை, திமிழ் பொருந்திய காளை வந்து அங்கேயே இருந்திருக்கோ இங்கேயே இருந்திருக்கும், ஆமாவா இல்லையா? கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், நம்மளுடைய இண்டஸ்ட்ரியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், ஆமாவா இல்லையா? எஸ், அப்போ இந்த மாதிரியான ஒற்றுமைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் முக்கியமான இடங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் இருக்கும், ஆமாவா இல்லையா? எஸ், தொண்டீஸ், முசிரிஸ், இந்த மாதிரியான இடங்கள்லாம், வஞ்சீஸ், இந்த மாதிரியான இடங்கள்லாம் எங்கே இருக்குது? பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையுமே இருக்குது. அப்போது இந்த முக்கியத்துவம் உணர்ந்து தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அந்த எழுத்து உருவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் பாருங்கள், டைம் பீரியட் 3300 BCE to 1300 BCE. ரைட்டிங்ஸ் IVC scripts remains undeciphered, என்ன பண்ணப்படலை, இன்னும் வரைக்கும் வாசிக்கப்படலை. நம்மளுடைய கீழே நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்து முறை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலமிருந்து இடம், இடமிருந்து வலம், இப்படி போகும். ஓகேவா? ஜிக்ஸாகாக இருக்கும். நம்மளோட எழுத்து முறை நாம் நார்மலாக எழுதுறது எப்படி எழுதுவோம், இடமிருந்து வலம், வலமிருந்து இடம்னு எழுதுவோம். பட் ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வலமிருந்து இடம்ல எழுதப்பட்டிருக்கும். பெரும்பாலான எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்துக்களாக தான் இருக்கும். ஓகேவா? சித்திர எழுத்துக்கள்லாம் என்ன, ஓவியங்களாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அதனால நம்ம இன்னும் வாசிக்க முடியல. ஓகேவா? எஸ், அதான் கொடுத்துருக்கு. நோன் ஃபார் பிக்டோகிராஃபிக் சிம்பிள்ஸ், சித்திர எழுத்துக்களாகவும், ஃபவுண்ட் ஆன் சீல்ஸ், பாட்ரீஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் முத்திரைகளில், அது பார்த்தோன்னா நம்மளுடைய பானை ஓடுகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஃபீச்சர்ஸ் லோகோ சிலாபிக் இன் நேச்சர், டைரக்ஷன் ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ஆமாவா இல்லையா? நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் டு ரைட் கிடையாது, ரைட் டு லெஃப்ட், அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இன்னும் கீழடியில் இந்த மாதிரியான எழுத்து முறை அங்கங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு தொடர்ச்சியான வாக்கியங்களாக இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல, எதுவாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளுடைய பானை ஓடுகளில் அங்கங்கே பெயர்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எஸ், தமிழ் அண்ட் திராவிடியன் கல்ச்சர், அர்பன் சிவிலைசேஷன், ஏன்னா நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் நம்மளுடைய தமிழ் சிவிலைசேஷனும் ஆல்மோஸ்ட் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதால தான். ஸ்டடி ஆன் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், கீ சைட்ஸ் பாருங்கள்.
கீழடி, கொடுமணல், கொர்க்கை இந்த இடங்கள்லாம் வந்து கீ சைட்ஸ் வித் சிமிலாரிட்டி டு நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒத்து போகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? டிஸ்கவரிஸ் அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் இந்த பிடிஎஃப் நான் லிங்க் பண்ண சொல்கிறேன். ஓகே, parallel between the IVC and Tamil culture. ஃபிஷ் சயின்ஸ், மீனோட உருவம், யூ ஷேப்டு சயின்ஸ், பிளேன் சர்க்கிள்ஸ், லேடர் சிம்பிள், அந்த ஏணி மாதிரியான சிம்பிள், கார்னீலியன் மணிகள் வந்து நம்ம இண்டஸோடைய முக்கியமான ஒரு சிட்டி லோத்தல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? லோத்தல் நகரம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட போர்ட் சிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஆமாவா? துறைமுக நகரம் சொல்லுவோம். அந்த லோத்தலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட நம்மளுடைய கார்னீலியன் பீட்ஸ், ரெட் கார்னீலியன் மணிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? நம்மளுடைய கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போது சிந்து சமவெளி மக்கள் நம்மளுடைய கீழடி மக்களோட என்ன பண்ணியிருக்காங்க? வர்த்தக தொடர்பில் இருந்திருக்காங்க. நம்ம மக்களும் அங்கே இருக்க மக்களோட வர்த்தக தொடர்பில் இருந்திருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் என்ன பண்ணப்படுது? நம்மளுடைய கீழடியில் சிவப்பு கார்னீலியன் மணிகள் கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா? இப்போ ரோமன்ஸ் கூட நம்ம ரோமன் நாணயங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கிறோம்னா ரோமானியர்கள் கூட என்ன நடந்திருக்கு? வர்த்தகம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் கீழடி கூட என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம தமிழ் மக்கள் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வர்த்தகம் பண்ணியிருக்கலாம். இல்லை நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் வந்து ஆரியன்ஸோட இன்வேஷனால் இங்கே கீழே நோக்கி வந்திருக்கலாம். நிறைய ஹைப்போ தியரிஸ் இருக்குது. ஓகே, நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த விளக்கம் அது ஒன்று. ஓகே, எஸ். அப்போது இந்த விஷயத்துக்காக நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளுடைய $1 மில்லியன் US டாலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா? அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு 2 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய ஐராவத மகாதேவன் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ் சமூக நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு முதல் சொன்னது யார் தான்? ஐராவத மகாதேவன் அவர்கள் தான். அவரோட பெயரில் தமிழ் இருக்கைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பெயரை தமிழ் சேர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் 2018 2018 காலமாயிட்டார். ஓகே, ரொம்ப முக்கியமான பர்சன். பர்மாவில் பிறந்த தமிழ் ஃபேமிலி. அவர் வந்து நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்மளோட கீழடி நாகரிகத்துக்கும் அதாவது தமிழ் சமூகத்துக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்குங்கிறது வெளிக்கொண்ட முதல் நபர் யார் தான்? ஐராவத மகாதேவன், இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேவா? இண்டஸ் லாங்குவேஜ் மே ஹாவ் டிராவிடியன் லிங்க்ஸ். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் திராவிட மொழிக்கான குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம். இண்டஸ் கல்ச்சர்ஸ் பிரிடேட்ஸ் ஆரியன் சிவிலைசேஷன் அண்ட் சான்ஸ்கிரிட். ஓகே, அது நிறைய ஹைப்போசிஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஹைப்போசிஸ் என்னென்னா ஆரிய மக்களால் சிந்து சமவெளி மக்கள் அங்கேருந்து விரட்டப்பட்டு நம்ம தென் தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? எஸ், இது ஒரு முக்கியமான நியூஸ். ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நம்மளுடைய கீழடிக்கும் நம்மளுடைய தமிழ் சமூக நாகரிகத்துக்கும் என்ன மாதிரியான ஒற்றுமைகள்லாம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், ஃபஸ்ட்டு ஒரு நியூஸு. ரெண்டாவது நியூஸ் பாருங்கள். ஜியு போப், நேசமணி, காமராஜர். என்னென்னா சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலையோடைய ரொம்ப முக்கியமான ஒரு 25வது ஆண்டு வருஷம், ஓகே, 25th இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 25th இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ணாடி பாலம், ஓகேவா, ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த கண்ணாடி பாலத்துக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் நம்ம திருவள்ளுவர் பிரிட்ஜையும் நம்மளோட விவேகானந்தர் மணிமண்டபத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் 3 படகுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு. அந்த 3 படகுகளுக்கு பேர் யார் பேர் வச்சுருக்காங்க? ஜியு போப். 3 பேருமே தமிழ்நாட்டுக்கு முக்கியமான சேவை புரிஞ்ச நபர்கள். ஜியு போப், மார்ஷல் நேசமணி, காமராஜர். இவங்க 3 பேருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜியு போப் நம்மளுக்கு ரொம்பவே தெரியும். ஜியு போப் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர். தமிழ் சமூகத்துக்கு எந்த மாதிரி முக்கியமான நபர் பார்த்தோம் அப்படின்னா நிறையா நம்மளோட எழுத்து முறைகளில் மொழிபெயர்ப்பில் குறிப்பாக நம்மளுடைய திருக்குறள் மொழிபெயர்த்ததுலேருந்து திருவாசகத்தை மொழிபெயர்த்ததுலேருந்து முக்கியமான மொழிபெயர்ப்புக்கு யார் உதவுனது? நம்மளோட ஜார்ஜ் யூக்லே போப். ஆமாவா? நான் சாகும்போது கூட தமிழ் மாணவனாக சாகணும்னு சொல்லிட்டு அவர் கல்லறையெல்லாம் எழுதி வச்சுட்டு போக சொல்லியிருப்பார் நம்மளோட ஜி போப். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர். அவருடைய பெயர் மார்ஷல் நேசமணி, குமரி தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் குமரின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? என்னன்னா நம்மளோட 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணும்போது, மாநில மறுசீரமைப்பு செய்யும் போது என்ன நடக்குது? கன்னியாகுமரி வந்து திருவாங்கூர் கூட, அதாவது கேரளா கூட போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போகக்கூடாது, ஏன்னா குமரியில் பெரும்பாலான மக்கள் தமிழ் பேசுகிறதால தமிழ்நாடு கூட தான் இணையணுங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய மார்ஷல் நேசமணி அவர்களோட தலைமையில் ஒரு போராட்டம் பண்ணி நம்மளுடைய குமரியை தமிழ்நாட்டோட இணைச்ச முக்கியமான நபர் யார்? நம்மளுடைய மார்ஷல் நேசமணி. ஓகேவா? எஸ். காமராஜர் கர்ம வீரர், நம்ம தமிழ்நாட்டை உருவாக்கிய ஒரு நவீன சிற்பின்னு சொல்லப்படுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அடிப்படையான உள்கட்டமைப்பு, வேளாண் உட்கட்டமைப்பிலிருந்து தொழில் உட்கட்டமைப்பிலிருந்து அடிப்படை நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது யார் தான்? நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். ஓகேவா? இந்த 3 பேரில் என்ன பண்ணப்படுது? நம்மளுடைய படகுகள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதான் கொடுத்துருக்கு. திருவள்ளுவர் சிலைக்கு 3 படகுகள் விடப்படும் என அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த 3 படகுகளுக்கும் யார் பேரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழுக்கு தொண்டாற்றிய ஜி போப் அவர்கள் பெயரும்,
தமிழின ஒற்றுமைக்கு பாடுபட்ட மார்ஷல் நேசமணி அவர்களோட பெயரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பெயரும் சூட்டப்பட்டுள்ளதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம், மேபி இது கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஏன்ஷியன் தமிழ் நம்மளுடைய ஏன்ஷியன் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகே, பண்டைய தமிழ்நாட்டுடைய வரலாறை பற்றி கொஸ்டின் நம்ம சிலபஸில் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குமுதிப்பதி ராக் பெயிண்டிங்ஸ், ஓகேவா, அதாவது குமுதிப்பதிங்கிற இடம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த குமுதிப்பதியை தமிழ்நாடு அரசாங்கம் ப்ரீ ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்ஷியன் மானுமெண்ட் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய பாதுகாக்கப்பட்ட இடமா, ஓகேவா, அதான் கொடுத்துருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் அட் டிக்ளேர் த ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் பெயிண்டிங் அட் குமுதிப்பதி திருமலையபாளையம் டவுன் பஞ்சாயத் அஸ் அ ப்ரொடெக்டட் ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட். ஓகேவா, எஸ். என்ன ஒரு சில தமிழில் படிக்கிறவங்க ரொம்ப கோவப்படுறீங்க. ஓகேவா, நான் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இதில் தமிழில் இந்த நியூஸ் வந்து தமிழ் பேப்பரில் வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதனால தான் இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன். என்ன நியூஸில் சொல்லுதுன்னா, குமுதிப்பதி ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கோயம்புத்தூரில் இருக்குது. ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் கிடையாது. ஆமாவா இல்லையா, நமக்கு முன்னாடி தெரியும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகமே எழுத்துப்பூர்வமான ஆதாரம் பெரிய அளவுக்கு கண்டுபிடிக்கப்படலை. என்னதான் எழுத்து, அது எல்லாமே எழுத்துனா லெட்டர்ஸாக இல்லாமல் என்னவா இருக்குது, பிக்டோகிராஃபிக்கலாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மேலவலை அப்படிங்கிற ஊர்லேயுமே ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் சமீபத்தில் மேலவலை மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும், 9th புக்கில். கீழவலை அப்படிங்கிற ஊர் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில். அங்கேயுமே வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்களை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ மேலவலை விழுப்புரம் மாவட்டம், கீழவலை விழுப்புரம் மாவட்டம், குமுதிப்பதி நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகேவா, 3 முக்கியமான இடங்களும் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் எதுக்குன்னா வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்களாக இருக்குது. ஓகேவா, நம்ம முன்னாடி தெரியும் மக்கள் வந்து முன்னாடி சமிகைகளை பயன்படுத்தும் போது, அதாவது கம்யூனிகேஷனில் தகவல் தொடர்பில் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எது மூலமாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய பாறை ஓவியங்கள் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குமுதிப்பதி ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. ஓகேவா, எந்த இடம் எதுக்காக மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா, இந்த 3 முக்கியமான நியூஸும் நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்த ஒரு நியூஸு, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை பார்த்தாச்சு. ஓகேவா, எஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஓகே, எஸ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, அதோடைய பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா, எஸ். நம்மளுடைய இது எல்லாமே முக்கியமான செஷன்ஸ், இதுக்கப்புறம் வரது எல்லாமே முக்கியமான செஷன்ஸாக இருக்கும். எல்லாருமே நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எஸ். இதில் எல்லாமே இது வரைக்கும் எல்லா வீடியோஸுமே ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனோட்டட் PDF மட்டும் கட்டாயமாக நான் கொடுக்க சொல்கிறேங்க, கட்டாயமாக. அதில் எந்த ஒரையும் தேவையில்லை. ஓகே, எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு தான். ஓகே, எஸ். அதாவது நம்ம எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, இந்த நம்மளுடைய எமர்ஜென்சி ஆஃப் நம்மளோட தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட வரலாறு நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இனிஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது 2 முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ். ஒன் இஸ் மெட்ராஸ் மகாஜன் சபா, இன்னொன்று மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அது ரெண்டுத்தோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதை பார்க்க போகிறோம். அடுத்து இனிஷியல் காங்கிரஸ் பீரியடில் மாட்ரேட்ஸ்னால் யார், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யார், இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன் சபா. மாட்ரேட்ஸை விட எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து கொஸ்டின் அதிகமாக வருது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த கிளாஸில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன் சபா, அதாவது சென்னை வாசிகள் சங்கம், மதராஸ் மகாஜன் சபா, அடுத்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகள். இந்த 3 பற்றி நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா, எஸ். அதில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க, கட்டாயமாக நான் தமிழ்லேயே சேர்த்தே சொல்கிறேன். ஓகேவா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஓகே என்னன்னா தமிழ்நாடு பாருங்கள், இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறுல தமிழ்நாடுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆமாவா இல்லையா? எஸ். இன்னும் வரைக்குமே தமிழ்நாட்டில் பெரும்பாலான சாலைகள்லாம் போய் பாருங்களேன், பெரும்பாலான சாலைகளுக்கு நம்மளுடைய இந்திய போராட்ட மற்ற எந்த மாநிலத்துமே இந்த ஒரு சிறப்பு இருக்காது. இந்திய போராட்ட வரலாற்றில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்ன வரைக்கும் நம்ம நினைவு கூறுறோம்னா, பெரும்பாலான சாலைகளுக்கு தேசிய போராட்ட விடுதலை போராட்ட வீரர்களோட பேர் இருக்கும். ஆமாவா? சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, நேரு சாலை, மோத்திலால் சாலை, ஆமாவா இல்லை காமராஜர் சாலை,
சாலை, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் ராணி லட்சுமிபாய் சாலை, முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெயர்களை சாலைகளாக கொண்டு முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்துக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான சாலைகள் பெயரை பார்க்க மாட்டோம். ஓகேவா? எஸ். அதன் அடிப்படையில் இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. ஆமாவா இல்லையா? எஸ். என்ன நடக்குது? 1857 பெரும்புரட்சிக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் தோற்றுவிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் முக்கியமான விஷயம் லிட்டனோட அடக்குமுறை. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தேசிய இயக்கம் வந்து தமிழ்நாடு அளவில் தான். பட் ஆனால் தேசிய இயக்கத்தை பார்க்காம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போக முடியாது. அதனால் பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஏன் இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி உருவாக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக 1857க்கு அப்புறம் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் பெரும்பாலும் மதம் சார்ந்த விஷயங்களை தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மளுடைய லிட்டன் வைஸ்ராய் ஆனதுக்கு அப்புறம் அவர் அடக்குமுறை பண்ணுறார் இந்தியர்களுக்கு எதிராக. எந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் கொண்டாந்து ஒரு முக்கியமான ஆக்ட் பார்த்துருப்போம். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம்னு பார்ப்போம். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அந்த வருஷம் அமெண்ட்மெண்ட் அந்த கொண்டாந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான வட்டார மொழிகள் எல்லாமே என்ன ஆயிருச்சு, ஒடுக்கப்பட்டுடுச்சு, நசுக்கப்பட்டுடுச்சு. வட்டார மொழினா என்ன? லோக்கல் லாங்குவேஜ் அதர் தென் இங்கிலீஷ். இங்கிலீஷை சாராத மற்ற லோக்கல் லாங்குவேஜ், உள்ளூர் மொழிகளை வட்டார மொழிகள் சொல்கிறோம். அந்த வர்னாகுலர் பிரஸ் ஆக்டை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட இந்தியர்கள் வந்து கேகிங் ஆக்ட் சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கேகிங் ஆக்ட்னா என்னன்னா வாய்ப்பூட்டு சட்டம். கேகிங் ஆக்ட், வாய்ப்பூட்டு சட்டம். சரியா? இந்த வாய்ப்பூட்டு சட்டம், கேகிங் ஆக்ட் அப்படி சொல்லப்படுற ஆக்ட் எது? ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் தான் கேகிங் ஆக்ட், வாய்ப்பூட்டு சட்டம் சொல்லப்படுது. ஏன்னா நம்மளால கருத்தை தெரிவிக்க முடியாது நம்மளோட உள்ளூர் மொழிகளில். ஏன் உள்ளூர் மொழிகளில் பத்திரிகைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளூர் மொழிகளில் பத்திரிகை வெளியிடும் போது சாதாரண மக்கள் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இங்கிலீஷில் வெளியிட்டோம் அப்படின்னா உயர்தட்டு மக்களால் மட்டும்தான், ஆல்ரெடி எஜுகேட்டட் மக்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இது என்ன ஆக்ட்னு சொல்கிறோம், கேகிங் ஆக்ட். ஓகேவா? இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தில் அரெஸ்ட் ஆன 2 முக்கியமான நபர்கள், ஒருத்தர் தென்னாட்டை சேர்ந்தவர், இன்னொரு வடநாட்டை சேர்ந்தவர். அவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல் கமெண்ட் நம்மளுக்கு யார், எப்போ வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் எந்த வருஷம், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் எந்த வருஷம், ரெண்டாவது கேகிங் ஆக்ட் மூலமா அரெஸ்ட் ஆன 2 முக்கியமான நபர்கள், தென்னாட்டில் யாரு, வடநாட்டில் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இதே வருஷம் தான் இந்த மாதிரி வட்டார மொழியில் பத்திரிகைகள்லாம் தொடங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு முக்கியமான நபர் ஜி சுப்பிரமணியம் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தி ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை தொடங்கியிருப்பார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வட்டார மொழியில் பத்திரிகை தொடங்க முடியாதுல்ல, அதனால ஆங்கில பத்திரிகையை தொடங்கியிருப்பார். அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட லிங்க் பண்ணிக்கணும். ஏன் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்து மூலமா உள்ளூர் மொழிகளில் பத்திரிகை இது பண்ண முடியாது. அப்போ அரசாங்கத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றது, நம்ம இங்கிலீஷ்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு 1878 நம்மளோட ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தி ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை தொடங்குறார். ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த வருஷம்? 1878. இது எல்லாமே ஸ்லைடில் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, இதோட விளைவு நம்ம கேகிங் ஆக்டோட விளைவு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? இது கேகிங் ஆக்டால மட்டும்தான் இது விஷயம் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதுக்கு முந்தின வருஷம் 1877 1877 டி முத்துசாமி, அதாவது திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிற பர்சன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் தமிழ் நீதிபதியா அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பார். ஓகேவா? அதை நம்ம சென்னையில் இருந்த, மதராஸ் மாகாணத்தில் இருந்த பெரும்பாலான பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எல்லாமே அதை விமர்சனம் பண்ணியிருக்கோம். என்ன, ஒரு தமிழால எப்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய நீதிபதியா நியமனம் செய்யலாம். ஏன்னா நீதிபதியா நியமனம் செஞ்சா பிரிட்டிஷ் ஆள் தப்பு பண்ணாலும் யார் தான் விசாரிப்பா, நம்ம திருவாரூர் முத்துசாமி அவர்களை விசாரிக்கிற மாதிரி வரும்ல. அதை எதிர்த்து பிரிட்டிஷ் ஆங்கில பத்திரிகைகள் விமர்சனம் செய்யறாங்க. அதை எதிர்க்கிறது கூட யாருமே இல்லை, தமிழ் பத்திரிகைகள் எதுவுமே இல்லை. காரணம் என்ன, வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம், நம்மளோட வாய்ப்பூட்டு சட்டம் மூலமா எல்லா பத்திரிகைகளுமே முடியாச்சு. அப்போ அதை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் 1878 என்ன பண்ணியிருக்கார் நம்மளுடைய சுப்பிரமணியம் அவர்கள், ஜி சுப்பிரமணியம். 2 சுப்பிரமணியம் இருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எஸ் சுப்பிரமணியம், ஜி சுப்பிரமணியம். இவர் ஜி சுப்பிரமணியம். ஓகேவா? எஸ். இவர் என்ன பண்றார், 1878 தி ஹிந்துங்கிற ஆங்கில பத்திரிகையை தொடங்குறார். ஓகே, இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கா அந்த நியூஸ் பேப்பர் தான். இந்த நியூஸ் பேப்பர் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா சாஃப்ட் கார்னரில், அதாவது பெரிய அளவுக்குலாம் தாம் தூம் நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு அப்படிலாம் சொல்லாமல் ஒரு சாஃப்ட் கார்னரில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பிரிட்டிஷை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய தி ஹிந்து பத்திரிகை. ஓகேவா? எஸ், அதை தான் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து இந்தியாவில் தேசிய இயக்கத்துடைய ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய இயக்கம் உருவாகணும் அப்படின்னா முதல் காரணம் லிட்டனோட அடக்குமுறை. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன, நம்மளுடைய வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி மூலமாக நம்மள அதுக்கு முன்னாடி, அதாவது சீர்திருத்த இயக்கங்கள் உருவாயிருக்கும். பிரம்மஞான
சபை, பிரார்த்தன மகாஜன் சபை, இந்த மாதிரியான இயக்கங்கள், அதுக்கப்புறம் ஆரிய சமாஜ், இந்த மாதிரியான சீர்திருத்த இயக்கங்களுடைய தாக்கமுமே இந்த மாதிரி தேசிய அளவில் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த ஒடுக்குமுறைகளுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து போராடணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. ஓகேவா? ஆனால் அதோட முக்கியமான காரணம் லிட்டனுடைய தலையிடா கொள்கை. எப்போ இந்திய அளவில் பெரும் பஞ்சம் வெடிக்குது 1876-77களில் மெட்ராஸ் ரீஜியன்லையுமே பெரும் பஞ்சம், தாது வருட பஞ்சம் சொல்லுவாங்க. மெட்ராஸ் தாது வருட பஞ்சம் எந்த வருஷங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மெட்ராஸ் தாது வருட பஞ்சம் அப்போ லிட்டன் தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணியிருப்பார். லேசஸ் ஃபேர் அப்படி சொல்லுவோம். தலையிடா கொள்கையில் நான் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது மக்கள் கஷ்டப்படும் போது என்ன பண்ண மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் லிட்டன் மேலான அதிருப்தி அதிகமாகுது. இதை மாதிரி நம்மளுடைய இந்த மாதிரி மக்கள் வந்து பஞ்சத்தால் இறந்து போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது இல்லை, பெரிய அளவுக்கு கண்டுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் மக்களுக்கு இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் போகுது சீக்ரெட்டாக. என்ன ரிப்போர்ட்னா, இதே நிலை தொடர்ந்தால் 1857 மாதிரியான ஒரு பெரும் புரட்சி வெடிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு யார் ரிப்போர்ட் கொடுக்குறா அப்படின்னா, அப்போ பிரிட்டிஷில் கலெக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்த ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறார். ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் நம்மளுடைய வைஸ்ராய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே என்ன சொல்றாருன்னா, நீங்களே தான் இப்படி சொல்றீங்களே, என்ன பண்ணுங்க, நீங்களே ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். ஆனால் அதோட தலைவராக அவரே இருந்தால் கரெக்டாக இருக்குமா? இருக்கக்கூடாது. யார் தான் இருக்கணும்? இந்தியன்ஸ் தான் அதில் தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த WC பானர்ஜியை நம்மளுடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய முதல் தலைவராக அப்பாயிண்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஓகேவா? எஸ். அதே அடிப்படையில் அவர் வந்து நம்மளுடைய முதல் இந்திய தேசிய காங்கிரஸோடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார். பொது செயலாளராக யார் தான் இருக்கா? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இருக்கார். ஓகேவா? எஸ். அதுதான் கொடுத்துருக்கேன். மேற்கத்திய பண்பாட்டின் தாக்கம், இந்திய சமுதாய சமய மற்றும் மறுமலர்ச்சி, ஆங்கில அதிகார வர்க்கத்தின் ஆதிக்க போட்டி, இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர், Indian social religious renaissance, the dominance attitude of English bureaucracy, ஆங்கில அதிகாரிகளுடைய அந்த ஒரு அதிகார போக்குங்கிறத பார்த்தோம். அந்நிய அரசாங்கத்தின் சுரண்டல் கொள்கை ஆகியவற்றின் விளைவாக இந்தியரிடையே தேசிய உணர்ச்சி மேலோங்கியது. சென்னை, வங்காளம், பம்பாய் ராஜதானிகளில் தோக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் இந்திய தேசியத்துடைய ஊற்றுக்கண்ணாக இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? முக்கியமாக பாருங்கள், சென்னையிலையும் பெங்காலில் பம்பாய், இது 3 இடங்களை மையமாக வச்சு தான் பெரும்பாலான சமூக சீர்திருத்த இயக்கங்களும் சரி, போராட்ட இயக்கங்களுமே இங்கே தான், விடுதலை போராட்ட இயக்கங்களுமே இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்து 19ஆம் நூற்றாண்டிலே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியாச்சு, தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு விடுதலை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு விடுதலை இயக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணிட்டோம், தென்னிந்திய கிளர்ச்சி கொண்டாந்தோமா, மருது சகோதரர் கிளர்ச்சின்னு பார்த்தோமா 1801. அதே மாதிரி வேலூர் கிளர்ச்சி பார்த்தோமா, வேலூர் கிளர்ச்சி சிப்பாய் கிளர்ச்சிக்கு ஒரு முன்னோடின்னு பார்த்தோம். 1857 சிப்பாய் புரட்சிக்கு ஒரு முன்னோடின்னு பார்த்தோம். ஆமாவா? அப்போ இந்த மாதிரியான புரட்சிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிகளை நம்ம தமிழ்நாடு ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஆமாவா? ஏன் 1857 புரட்சியில் தமிழ்நாடோட பங்கு இல்லை? ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான கிளர்ச்சியாளர்களை 1805-6 என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிட்டோம். ஆமாவா? 801 மருது சகோதரர் சப்ரஸ் பண்ணோம், 805 தீரன் சின்னமலை சப்ரஸ் பண்ணோம், 806 ஃபதே ஹைதர், அதாவது திப்புவோடைய மகன்கள், திப்பு சார்ந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணி நம்ம டெமினிஷ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். அப்போ அதன் அடிப்படையில் 1857 1857 புரட்சியில் யார் ரெசிஸ்ட் பண்ணல, தமிழ்நாடு சார்பில் இருந்து எந்த ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்புமே வந்திருக்காது. அதான் கொடுத்துருக்கு. ஆயினும் அவ்விரு துவக்க கால ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த சென்னை சுதேச இயக்கம், நம்மளோட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனும் சென்னை மகாஜன சபையும், ஓகே சென்னை சபைன்னு இருக்குது, சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகள், ஓகே அந்த மாதிரி உருவாயிருக்கும். அதில் முதல் 2 முக்கியமான ஆர்கனைசேஷனில் முதல் ஆர்கனைசேஷன் சென்னை நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது சென்னை உள்ளூர் சங்கம், நம்மளுடைய சுதேசி சங்கம்ங்கிறது பெரிய அளவுக்கு ஸ்தாபிக்க முடியல. காரணம் என்னன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நோக்கம் வந்து விடுதலையா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான விஷயங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதோட நோக்கம் வர்த்தகர்களோட நலன், வரியை குறைக்கிறது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டு யார் வரணும், பிரிட்டிஷ் க்ரோன் வரணுங்கிறது அது வெல்கம் பண்ணிச்சு. ஓகே, அதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க இருக்கு, நம்ம எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? எஸ். அதுமாதிரி சொன்ன மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணுச்சுன்னா, பிரம்மஞான சபை, அதாவது தியாசபிக்கல் சொசைட்டியோடைய மீட்டிங் எங்கே நடக்குது, 1884 அடையாறில் நடக்குது. ஓகேவா? யாரோட வீட்டில், யாருடைய இல்லத்தில் பார்த்தோன்னா திவான் ரகுநாத ராவோட இல்லத்தில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷனல் லெவலில் இந்திய அளவில் என்ன பண்ணணும், இந்த மீட்டிங்லேயே தான் ஆலன் ஆக்டோவியன் ஹியூமில் கலந்துக்கிட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி நேஷனல் லெவலில் விஷயங்கள்லாம் உருவாக்கணும்ட்டு. ஓகே, அதில் பாருங்கள், அந்த திவான் ரகுநாத ராவ், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை, கட்டாயமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஓகே, திவான் ரகுநாதர் அவர் வீட்டில் தேசிய அளவில் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எங்கே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க? முதல்ல இனிஷியலாக கல்கத்தாவில் கூட்டம் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ் உள்ளாயினா இருக்குன்னா தேசிய காங்கிரஸ் எங்கே உருவாயிருக்கும்? பம்பாயில் உருவாயிருக்கும். டிசம்பர் 28, 1885. சரியா? அதுதான் சொல்லியிருக்கு. After the annual session of the Theosophical Society at Adayar in Madras in December 1884, the delegates from different parts of meet at the residence of Diwan Raghunath Rao and decided to form an organization common to India, open its provincial branches and convene a national conference at Calcutta. Initially எங்கே தான் பிளான் பண்ணது? கால்கட்டா தான், அந்த திவான் ரகுநாத் ராவ் வீட்டில். பட் ஆனால் எங்கே நடந்துச்சு? பாம்பேயில் நடந்திருக்கும். ஓகேவா? எஸ். அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்போ? டிசம்பர் 28, 1885. ஓகேவா? அதில் தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் நம்ம முன்னாடி பார்த்தோமா? 19ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் சென்னையில் உருவான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கல்வி கற்ற நபர்களை கொண்ட குழுக்கள். ஓகேவா? ஏன்னா பெரும்பாலான புரட்சிகர நம்ம இந்த மாதிரி விடுதலை போராட்ட இயக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய லிட்ரேட் பர்சன்ஸால் தான், எஜுகேட்டட் பர்சன்ஸால் தான் தொடங்கப்பட்டிருக்கும். கல்வி கற்ற நபர்களால் தான் மட்டும் தொடங்கப்பட்டிருக்கும். பொது விஷயங்களில் அக்கறை செலுத்த தொடங்கின இந்தியாவில் ஏனைய பகுதிகளில் நடந்ததைப் போலவே இவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம் என்ற அரசியல் அமைப்புகளை ஏற்படுத்தினர். அதான் கொடுத்திருக்கு. By the middle of the 19th century, a group of educated middle class emerged in the Madras and began to show the interest in public affairs. As in the parts of India, they formed political associations such as Madras Native Association and Madras Mahajan Sabha to articulate their grievances. ஓகேவா? எஸ், தங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்துகிற முதல் அமைப்பு தான் என்னது? நம்மளுடைய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், நம்மளுடைய சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா? இந்த சென்னை வாசிகள் சங்கத்தில் கொஷின் எந்த மாதிரி வரலாம்? யார் அந்த அமைப்பை உருவாக்குனது? இது முன்னாடி அதான் கேட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்ப்போம். இந்த கிளாஸில் பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளோட மாட்ரேட்ஸ், ஏன்ஷியன்ட், நம்மளுடைய மாட்ரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் சேர்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை கம்பைலேஷனாக கொடுத்துருக்கு. ஓகேவா? எஸ். அதில் பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னு சொன்னேன். ஒன்று, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார், அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இந்தியா, தமிழ்நாடு என்ன, அதுதான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ். அப்போ அந்த ஆஸ்பெக்டில் மட்டுமே நம்ம இந்த கிளாஸை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1852. நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமாக கஜுலு நரசு சீனிவாசனார், இவர் தான் கஜுலு லட்சுமி நரசு, கஜுலு லட்சுமி நரசுவும் சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்த பிற மக்கள் வணிகர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பொருளாதாரம் வர்த்தகம் சார்ந்த நடவடிக்கைகளில் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய சென்னை வாசிகள் சங்கத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இவ் அமைப்பில் யார் தான் மேக்ஸிமம் இருக்காங்க? வணிகர்களே மேக்ஸிமமாக இருக்காங்க. அதுதான் இதோட பெரிய மைனஸ். ஏன்னா வணிகர்களே அதிகமாக இருக்காங்க, அது ஒரு குறிப்பிட்ட உயர்தட்டு மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது இந்த அமைப்போடைய தாக்கம் மற்ற எல்லா சமூகத்துக்கும் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? அங்கமகித்தனர் தனது உறுப்பினர்களின் நலனை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்றவை அமைப்பின் நோக்கங்களாக இருந்தது. ஓகேவா? The Madras Native Association was the earliest organizations to be found in South India to articulate larger public rather than the sectarian interest. It was started by Gazulu Lakshmi Narasu Srinivasanar and the associate in 1852. 1852. ஓகேவா? இட் கன்சிஸ்டட் primarily ஆஃப் merchants. அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அவனோட நோக்கம் இந்திய விடுதலையா? கிடையாது. அவங்களோட நோக்கம் என்ன? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட அப்போ இல்லை, ஆமாவா இல்லையா? இந்திய கிழக்கிந்திய கம்பெனியோடைய வரிகள், அவங்களுடைய வரிகளை டாரிஃப்ஸை குறைக்கணுங்கிறது தான், வரி முறைகளை குறைக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஓகேவா? The objective was to promote the interest of the members and their forces was on reduction in the taxation. முக்கியமான நோக்கம் என்ன? டாக்ஸேஷனை குறைக்கணும். It also protested against support of government to the Christian missionary activity. ஓகேவா? எஸ். அதே சமயத்தில் கிறிஸ்தவ மிஷனரிக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களுக்கு செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தின் திசை திருப்பும் பணியை அமைப்பு மேற்கொண்டது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சித்திரவதைப்படுத்துவதற்கு எதிராக இந்த அமைப்பு செயல்பட்டிருக்கும், டார்ச்சர் பண்ணுறதுக்கு எதிராக. அதனால் பிரிட்டிஷ் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதன் விளைவாக சித்திரவதைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்தி சித்திரவதை சட்டம்
டார்ச்சர் ஆக்ட் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. ஓகேவா, டார்ச்சர் பண்ணி வரி வசூலிக்கிறத அபாலிஷ் பண்ணாங்க. 1862 நம்மளோட கசுலு லட்சுமி அரசு இறந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த அமைப்பு என்ன இருக்கும், செயலிழந்து போயிருக்கும். ஓகே, அதான் கொடுத்துருக்கு. It drew the attention of the government to the conditions and needs of the people. One of the important contributions was agitation against the torture of the peasants by the revenue officials. Okay, these efforts to the establishment of the torture commission, இவங்களோட அச்சீவ்மெண்ட் டார்ச்சர் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அண்ட் த ஈவென்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். ஓகே, அபாலிஷன் டார்ச்சர் ஆக்ட் அபாலிஷ் பண்ணது வித் ஜஸ்டிஃபைட் த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ த்ரூ டார்ச்சர். However, by 1862, Madras Native Association had ceased to exist after the death of Gazulu. Okay, va? Yes. அப்போது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக முக்கியமான ஒரு நடவடிக்கையான அந்த டார்ச்சரை என்ன பண்ணுறாங்க, அகெயின்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் விளைவாக டார்ச்சர் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ இனிஷியல் பீரியடில் நம்மளுடைய இந்தியன்ஸை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இந்தியன்ஸ்க்காக குரல் கொடுக்கறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண முக்கியமான ஆர்கனைசேஷன் என்னது, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். பட் ஆனால் இதோட டிமெரிட் என்ன, இதோட குறைகள் என்னன்னு பார்க்கும்போது, இது வந்து ப்ராடர் வியூவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்ததா கிடையாது. வெறும் ஒரு எக்கனாமிக்கல் வியூவில் மட்டும்தான், டாக்ஸ், டாரிஃபு, இந்த மாதிரியான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி, இந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்தது. ஓகேவா, பெரும்பாலும் என்ன பண்ணலை, இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் போகணுங்கிறத யார் எதிர்க்கலை, நம்மளுடைய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எதிர்க்கலை. அதே சமயத்தில் நம்மளுடைய சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்திய கிழக்கிந்திய கம்பெனி ஒழிக்கப்படணும்னு சொல்லிட்டு முதல் முறையாக அரசாங்கத்துக்கு லெட்டர் போடுறாங்க. யார், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவிலேருந்து ஒழிக்கப்படணும், அதுக்கு மாற்றா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நேரடியாக ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, பட் ஆனால் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, 1852 இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளுடைய ரிவோல்ட் 1857 ரிவோல்ட் மூலமாக டேரெக்டாக யார் வரா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வராங்க. ஓகேவா, பட் பிரிட்டிஷ் ஆட்சி ஒழியணுங்கிறது யார் சொல்லலை, நம்மளுடைய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லலை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் அசோசியேஷன். இவ்வமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன்வைத்தது. நான் சொன்ன மாதிரி, ஓகேவா, இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்து 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் இது நடைபெற்றது. பார்லிமெண்ட் என்ன கொடுக்குறாங்க, பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. 1852 சமர்ப்பித்த மனுவில் எப்போ கொடுக்குறாங்க, டிசம்பர் 1852 மனு கொடுக்குறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. யார் சுட்டிக்காட்டுறா, நம்மளுடைய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த பெட்டிஷனில் சுட்டிக்காட்டுறாங்க. ஜமீன்தார்கள், கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமென இவ்வமைப்பு வலியுறுத்தியது. நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் குறைபாடுடையதாக இருப்பதாக இம்மனுவில் புகார் கூறப்பட்டிருந்தது. ஓகேவா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போடுறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில். அந்த பெட்டிஷன்ஸில் இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கேட்கலாம், அதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோம். Okay, the association presented its grievances before the British Parliament when it was discussing the East India Company's rule in India before the passing of Charter Act of 1853. ஓகேவா, Charter Act of 1853 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, நீங்கள் கட்டாயமாக எல்லா ஆக்டையுமே நம்ம ரிவிஷன் கிளாஸில் கட்டாயமாக உங்களுக்கு ஆக்ட் இல்லாமல் ப்ரொவிஷன்ஸை நம்ம ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுலேருந்து கட்டாயமாக நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, எஸ். அதில் பாருங்கள், the Rayatwari and Zamindari system had thrown the agricultural classes into deep distress. என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த அதிகமான வரி வந்து ரொம்ப விவசாயிகளை அதிகமாக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாச்சு. ஏன்னா ஃபெமைன் டைம்லையுமே வரியை வந்து கரெக்டாக வசூலிச்சாங்க. ஓகேவா, ரயத்வாரியில் அந்த இல்லைனாலும் ஜமீன்தாரியில் அது ஒரு பெரிய ஒரு கடுமையான ஒரு இதாக இருந்துச்சு. It urged the revival of the ancient village system to the free and peasantry from the oppressive interference of the zamindars and the company officials. The petitions also made a complaint about the judicial system which was slow, implicated and imperfect னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது அடுத்து பாருங்கள், நீதிபதிகளின் நியமனத்தின் போது அவர்களின் நீதித்துறைசார் அறிவுத்திறனும் வட்டார மொழிகளில் அவர்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாததால் நீதித்துறை திறமை பாதிக்கப்படுகிறது. என்னன்னா, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸில் பிரிட்டிஷ் ஆளுக்கு இந்த லோக்கல் ட்ரெடிஷன், லோக்கல் லாங்குவேஜ் பற்றின நாலேஜ் இல்லாததும் அது ஜுடிஷியரி இன்எஃபிஷியன்ஸிக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களின் கல்விக்கூடங்களுக்கு அரசின் நிதி மடைமாற்றம் செய்யப்படுவதும் இம்மனுவில் எதிர்க்கப்பட்டிருக்கு. என்னன்னா, குறிப்பாக இந்த ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு என்ன பண்ணுறது, அதிகமான ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதுமே பெரிய அளவுக்கு கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் நம்மளுடைய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோடது. ஓகேவா, எஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி
தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கம் இனிஷியலாக ஆகும்போது டி முத்துசாமிங்கிறவர் என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதியாக. இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினுங்க, அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதியாக எப்போ 1877 நியமிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு இந்தியர் பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து ஆங்கில பத்திரிகைகளும், ஓகே அனைத்து பத்திரிகைகளும் சொல்லக்கூடாது, அனைத்து ஆங்கில பத்திரிகை இங்கிலீஷ் பத்திரிகைகளுமே விமர்சனம் செய்தன. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இந்தியர்கள் உணர்ந்தனர். இது குறித்து ஒரு இந்தியரின் எண்ணத்தை வெளிப்படுத்த ஒரு பத்திரிகை தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. இதுதான் நான் சொன்னேன். அது அடுத்து எது உருவாகுதுன்னு பார்த்தோம். 1878 தி ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆமாவா? எஸ். பிகினிங் ஆஃப் த நேஷனலிஸ்ட் பிரஸ், த ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரன், த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசுவாமி as a first Indian judge of Madras High Court in 1857 created a furore in Madras presidency. The entire press in Madras criticized the appointment of an Indian as a judge. ஓகேவா, இந்தியரை எப்படி ஜட்ஜாக அப்பாயின்ட் பண்ணலாங்கிற ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஆச்சு. The press opposed the appointment and the educated youth realized that the press was entirely owned by Europeans. ஆங்கிலேயர்களால் கட்டுப்படுறதை உணர்ந்துறாங்க. The need for the newspaper to express the Indian perspective was keenly felt. Okay, அதுதான் கொடுத்துருக்கு. ஜி சுப்பிரமணியனும் வீரராகவாச்சாரியார் மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 எந்த நியூஸ் பேப்பர் உருவாக்குறாங்க, தி ஹிந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகை உருவாக்குறாங்க. மிக விரைவில் இந்த செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்துக்கான கருவியானது. அதே சுப்பிரமணியம், ஜி சுப்பிரமணியம் 1891, இட்ஸ் அ ரிப்பீட்டட் கொஷின். ஓகேவா, சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். ஓகேவா, பருவ இதழ் எப்போ நாளிதழாக மாற்றப்படுதுங்கிற கமெண்ட் பண்ணுங்க. சுதேசமித்ரன் எப்போ நாளிதழாக மாற்றப்படுது? அப்போ முதல்ல ஆரம்பிச்சது இங்கிலீஷ் பத்திரிக்கை, அடுத்து ஆரம்பிச்சது தமிழ் பத்திரிக்கை. 1891 தமிழ் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் அதே ஜி சுப்பிரமணியம். 1800 அதிலே கொடுத்துருக்கு பாருங்க, 1899 அது என்ன மாறி இருக்கும், நாளிதழாக மாறி இருக்கும். தி ஹிந்து, சுதேசமித்ரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. எனக்கு ரொம்ப முக்கியமான சொல்லுங்கள், இந்த பத்திரிகைகள்லாம் நான் சொல்கிற பத்திரிகைகள்லாம் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சூரியோதயம் யாரோட பத்திரிகை, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூரியோதயம். ரெண்டாவது இந்தியாங்கிற பத்திரிகை யாரோடது, ஓகே, விஜயாங்கிற பத்திரிகை யாரோடது, ஓகே, மெட்ராஸ் மெயில், சவுத் இந்தியன் மெயில், ஓகே சவுத் இந்தியன் மெயில் யாரோடது, இந்த 4 பத்திரிகை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். தேசாபிமானி பார்த்து சொல்லுங்கள். தேசாபிமானி, இந்த 5 பத்திரிகையும் யாரோடதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம எல்லாமே பின்னாடி பார்ப்போம். சூரியோதயம்லாம் பின்னாடி வருது, நம்மளுடைய ரெவல்யூஷனிஸ்ட் அதாவது டெரர் நேஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷனில் வரும். அதாவது புரட்சிகர தேசியவாதிகள் பற்றி ஒரு டாபிக் பார்ப்போம் அடுத்து. ஓகேவா, நம்ம முதல்ல மிதவாதிகள், அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகள், அதுக்கப்புறம் புரட்சிகர தேசியவாதிகள் பார்ப்போம். ஓகேவா, நம்ம ஸ்கூல் புக்கில் தீவிரவாதின்னு இருக்கும். ஆமாவா? எஸ், அவங்க தீவிர தேசியவாதி, தீவிரவாதி கிடையாது. பிரிட்டிஷ் ஆஸ்பெக்டில் தான் அவங்க யார், தீவிரவாதி. ஓகே, நம்மளுடைய இந்தியன்ஸ் ஆஸ்பெக்டில் தே ஆர் தீவிர எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்ட். ஓகே, டெரர் நேஷனலிஸ்ட். ஓகே, அவங்க ஆயுதம் ஏந்தி புரட்சி பண்ணும்போது தே ஆர் கால்ட் அஸ் டெரர் நேஷனலிஸ்ட். ஓகே, பகத்சிங்னா டெரர் நேஷனலிஸ்ட், நாட் டெரரிஸ்ட். ஓகேவா? எஸ், அப்போது இது பார்த்துடலாம். இங்கிலீஷில் எதாவது கொடுத்துருக்கேன், ஜி சுப்பிரமணியம். ஏன்னா தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷில் படிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் படிக்க மாட்டேங்க. ஏன்னா ரெண்டுமே படித்தா டைம் ஆகுது, நம்மளால் நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியல. பட் நான் ரெண்டுமே படிக்கிறேன். ஓகேவா, ஒன்றும் இஷ்யூ இல்லை. G. Subramaniam, Veera Raghavacharya and 4 other friends together started a newspaper, The Hindu, in 1878. It soon became the vehicle of nationalist propaganda. G. Subramaniam also started a Tamil nationalist periodical, Swadesamitran, in 1891, which became daily in 1899. Okay, முதல்ல periodical ஆரம்பிக்கிறார். அதாவது 2 weeks once, 3 weeks once ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன மாறுது? அது வந்து டெய்லியா மாறுது, தினசரியா மாறுது. Okay, The Hindu and Swadesamitran provided encouragement to the starting of other native newspapers such as Indian Patriot, South Indian Mail, Madras Standard, Deshabhimani, விஜயா, சூரியோதயம், இந்தியா. இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் விஜயாவும் இந்தியாவும் தான். ஓகே, ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, நம்ம பின்னாடி இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மெட்ராஸ் மகாஜன் சபா, ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான இயக்கம் மദ്രാஸ் மகாஜன் சபாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், மദ്രാஸ் மகாஜன் சபா 1884 மே 20 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். மே 16 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு மദ്രാஸ் மகாஜன் சபா. இது என்னென்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகுது இந்த ஆர்கனைசேஷன்ஸ். எப்படி? முதல்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோமா, அதோட நோக்கம் ரொம்ப கம்மி. எது மட்டும்தான்? வர்த்தகர்களுக்காக செயல்படுறது. ஏன்னா பெரும்பாலான உறுப்பினர்கள் எல்லாருமே வர்த்தகர்கள். அப்போ வர்த்தகர்களுக்கான பிரச்சனை என்னது? முக்கியமாக அவங்களுக்கு
அவங்களுக்கான வரி மட்டும்தான். அப்போ அந்த குறுகிய கண்ணோட்டத்தில் மட்டும்தான் யோசிச்சாங்க. அடுத்து உருவாகிற மெட்ராஸ் மகாஜன் சபா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க கொஞ்சம் வலிமையாக. அதனால தான் இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக பார்க்கப்படுது. மதராஸ் மகாஜன் சபா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய கண்ணோட்டங்களுடன் தொடக்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. ரொம்ப ரொம்ப முக்கியமான தெளிவான தேசிய நோக்கம். என்னது? பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா. ஏன்னா நம்மளோட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிரிட்டிஷை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. ஆமாவா இல்லையா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒழிச்சு யார் வரணும்னா திரும்ப சொன்னாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் வரணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இவங்க அப்படி கிடையாது, இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே பேசுகிறாங்க. சென்னை மகாஜன சபையாகும் முதலாம் தலைமுறையை சேர்ந்த தேசியவாதிகளுக்கு இவ்வமைப்பு பயிற்சி களமானது. யார் யார் உருவாக்குறான்னு பார்ப்போம், எப்போ உருவாக்குற பார்ப்போம். அதான் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. 1884 மே 16 வீர ராகவாச்சாரியார், அனந்த சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலர், மொத்தம் 4 பேர் பார்த்து வச்சுக்கோங்க. யார் யார்? வீர ராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பின் முதல் தலைவர். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். முதல் தலைவர் யாரு? ரங்கையா. ஓகே, முதல் தலைவர் ரங்கையா. ஓகே, ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வாஸ் ரங்கையா. ஓகே, ரங்கையா became the first president. ஓகே, அனந்த சார்லு இதன் செயல்பாடுகளில் முக்கியமான பங்காற்றினார். இவர் வந்து செக்ரட்டரியாக இருந்திருப்பார். அனந்த சார்லு செக்ரட்டரி, செயலாளர்னு போட்டு வச்சுக்கோங்க. செயலாளர் யாரு? நம்மளுடைய அனந்த சார்லு. உறுப்பினர்களில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறைக்கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். ஓகேவா? எஸ். மெட்ராஸ் மகாஜன் சபா வாஸ் earliest organization in South India with clear nationalist objectives. It was the training ground for the first generation of nationalist leaders. On 16th May 1884, Madras Mahajan Sabha was started by M. Veera Raghavachari, P. Anandacharlu, P. Rangaya and few others. Rangaya became the first president. P. Anandacharlu played an active role as its secretary. The members met periodically, debate public issues in closed meetings, conducted hall meetings and communicated their views to the government. என்ன பிரச்சனை? மெட்ராஸ் மகாஜன சபாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு அடுத்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற சுனாமியால் அடிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? எஸ். தேசிய இயக்கத்தில் நம்ம ஒரு பெரிய சுனாமி இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட உடனே அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட நம்மளுடைய மெட்ராஸ் மகாஜன் சபா இரண்டுத்தோட குறிக்கோள்கள் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த இந்திய தேசிய காங்கிரஸோடைய அலை நம்மளோட மெட்ராஸ் மகாஜன் சபா அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுலேருந்து உறுப்பினர்கள் எல்லாமே எங்கே போயிட்டாங்க? நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு போயிருப்பாங்க. ஓகேவா? எஸ். இல்லை, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் பின்னாடி சொல்கிறேன். பட் ஆனால் அந்த ஸ்கூல் புக்கில் இல்லை. பட் பார்ப்போம். மெட்ராஸ் மகாஜன் சபாக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் வாழும் மக்களிடையே பல்வேறு பொது பிரச்சனைகள் குறித்து ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதே சென்னை மகாஜன் சபையின் நோக்கமாக இருந்தது. வர்த்தகம் மட்டுமே நோக்கமாக இல்லாமல் மக்களோட பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கான என்ன குறைகள் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் இந்த முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா? எஸ். மகாஜன் சபையின் நோக்கமாக இருந்தது குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தப்படணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான நோக்கம் வச்சுக்கோங்க. பணிகளுக்கான இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தணும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகள், அதாவது இந்திய பணத்திலிருந்து இராணுவத்துக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது ஆகியன அமைப்பில் கோரிக்கைகள். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்காது, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஓகே, கீழ்கண்டவற்றுள் எது மெட்ராஸ் மகாஜன் சபையில் கோரிக்கை அல்ல அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ எதுலாம் கோரிக்கைன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு எது கோரிக்கை அல்லன்னு தெரியும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் டிமாண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன் சபானா, அப்போ எதெல்லாம் டிமாண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே நம்மளுக்கு எது டிமாண்ட் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ ஆகியன இவ்வமைப்பின் கோரிக்கைகளாகும். இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1855 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகள் ஆயின. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான ஐடியாலஜி இருக்கும்போது யார் பெரிய அண்ணனோ அவர் தானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாரு. அது மாதிரி தான் நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் பெரிய அண்ணனா இருக்கார். அது யார் முழுங்கிடுச்சு? மெட்ராஸ் மகாஜன சபா முழுங்கிடுச்சு. ஓகே. The objective of MMS was to create a consensus among the people of different parts of the presidency on various issues of the public interest and to present it to the government, and its demands included conduct of simultaneous civil services examination in England and India, abolition of the Council of India in London, reduction of taxes and reduction of civil and military expenditure. Okay va? Many of its demands were adopted by the நம்மளுடைய later Indian National Congress founded in 1885. Okay va? எஸ். இதில் யாரெல்லாம் முக்கியமான லீடர்ஸ், நம்மளுடைய மாடரேட் பேஸில் இருந்த முக்கியமான லீடர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்ப்போம். இது பின்னாடி பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள். அப்போ மெட்ராஸ் மகாஜன் சபா, ஓகே, மெட்ராஸ் மகாஜன் சபாவுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ்.
ஓகேவா? நம்ம மெட்ராஸ் மகாஜன சபாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியர்களுக்கான பிரச்சனைகள், அது குறிப்பாக மദ്രാஸ் ரீஜியனில் மக்களுக்கான பிரச்சனைகளை பேச முதல் அமைப்பு எது? நம்மளுடைய மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த மெட்ராஸ் மகாஜன சபா உடைய மைனஸ் என்ன அப்படின்னா, அது தோற்றுவிக்கப்பட்ட காலம் தான். ஏன்னா காங்கிரஸ் உருவாகிற அதே காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டதால் இந்த அமைப்போடைய செயலிழக்கமாயிருச்சு. ஆனால் 1930 ஓகே 1930 சால் சத்தியாகிரகா அப்போ இதோடைய அமைப்பு பேசப்பட்டுச்சு. இது ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை, பட் இதுக்கான எவிடன்ஸும் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. பட் ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. என்னன்னா மெட்ராஸ் மகாஜன சபா சார்பாக நம்மளுடைய உப்பு சத்தியாகிரகத்தில் சால்ட் சத்தியாகிரகாவில் நம்மளுடைய எலஃபேண்டன், நம்மளுடைய யானை கவுனி அப்படிங்கிற இடத்துல சென்னையில் யானை கவுனி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? சால் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் மகாஜன சபா சார்பா. ஓகே, இதுக்கான டேட்டா இருக்குது, ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்து பார்க்க போகிறது தொடக்க கால தமிழ்நாடு காங்கிரஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி உருவாகுது, அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான காங்கிரஸோடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இனிஷியலாக காங்கிரஸ் ஆளுங்க எல்லாருமே நம்ம 1885 காங்கிரஸ் உருவானப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே என்ன தான் மிதவாதிகள்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஏன் காரணம் என்னென்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்து மேலே அவங்களுடைய கரிசனம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? அதன் அடிப்படையில் தொடக்க கால தமிழ்நாட்டில் இருந்தவங்க எல்லாருமே தான் மிதவாதிகள் தான். அதை யாருன்னு பார்க்க போகிறோம். அதில் தமிழ்நாட்டுடைய மிதவாதிகள் பற்றி பார்க்க போகிறோம். மாட்ரேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதற் கூட்டம் எப்போ நடக்குது? 1855 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் எங்கே? மெட்ராஸ் ரீஜியனை சார்ந்தவங்க. ஓகேவா? அதாவது சென்னையை சேர்ந்தவர்கள், சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? எஸ். அந்த 22 பேரில் தமிழ்நாடு பகுதியை சேர்ந்தவங்க. ஏன்னா மெட்ராஸுங்கிறது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவோட கொஞ்சம் பகுதி, ஒடிஷாவுடைய கீழே சதன் பகுதி எல்லாமே உள்ளடக்கியது தான் தமிழ்நாடுங்கிறது, மெட்ராஸ் ரீஜன்கிறது. அப்போது இப்போ இருக்க தமிழ்நாட்டு பகுதியை சார்ந்தவங்க எத்தனை பேருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ். அதில் 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள். ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தார். நம்ம பார்த்தோமா 1878 1878 என்ன பத்திரிகை ஆரம்பிக்கிறான்னு பார்த்தோம். தி ஹிந்து பத்திரிகை மூலமாக அவங்களுடைய தேசியவாத கொள்கைகளை பரப்புகிறாங்க. ஓகே, இந்திய பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள அவர் செய்த பங்களிப்புகளில் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் ஆவார். ஆமாவா இல்லையா? தாதாபாய் நவ்ரோஜியும் சரி கோகலேவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற விதத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதே விஷயத்தை தன்னோட பத்திரிகைகள் மூலமாக யார் பண்ணா? ஜி சுப்பிரமணியம் அவர்கள் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் was held in 1885 at Bombay. Okay, out of total of 72 delegates. ஓகேவா? இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரேவ் 72 சொல்லுவாங்க. இந்த 72 பேர் என்ன சொல்லுவாங்க? பிரேவ் 72. முதல்ல கலந்து கொண்ட மாநாடுகளில் வலிமையான 72 பேர். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க 72 பேர் கலந்துக்கிறாங்க. ஜி சுப்பிரமணியம் through his writings advanced the cause of nationalism. He ranks with Nauroji and Gokhale for his contributions to the understanding of the economic exploitation of நம்மளுடைய இந்தியா by the British. இங்கே கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய பிரிட்டிஷ் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷோட பொருளாதார சுரண்டலை நம்மளோட எதிர்க்கிறதுக்காக தாதாபாய் நவ்ரோஜி எழுதின புத்தகம் பேர் என்ன, அது எந்த வருஷம் வெளியாச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், கமெண்ட் பண்ணுங்க. சொல்கிறது நிறைய பேர் சின்சியராக எடுத்துக்கிட்டு நம்மளோட சங்கம் பீரியடில் ஆல்மோஸ்ட் 100+ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு எங்கே நடக்குது? 1886 கல்கத்தாவில் நடக்குது. தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடந்திருக்கும். காங்கிரஸோடைய 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் 1887 சென்னையில் நடந்திருக்கும். 1887. பின்னாடி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், இது ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட். ஓகேவா? சென்னையில் 1000 விளக்கு என்றழைக்கப்படும் மக்கீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியமில் திறந்த வெளியில் நடந்த முதல் மாநாடு சென்னையில் நடந்த மாநாடு 1887. ஓகேவா? யார் தலைமையில்? நம்மளுடைய பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. கலந்து கொண்ட 607 பேரில் சென்னையிலேருந்து மட்டும் எத்தனை? சென்னை மாகாணத்திலேருந்து 362 பேர். இவர் தான் பத்ருதீன் தியாப்ஜி. The second session of the Indian National Congress was held in Calcutta in 1886 with Dadabhai Naoroji in the chair. The third session was held at Mackie's Garden, now known as Thousand Lights, in Madras 1887 with the Badruddin Diabji as a president. Okay, out of 607 all India delegates of 362 were from Madras presidency. Okay, yes. அடுத்து பாருங்க, முக்கியமாக ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் மாடரேட் பேஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான மிதவாத தலைவர்களாக யார் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. தமிழ்லையும் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், த ஏர்லி நேஷனலிஸ்ட் பிலீவ்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன் மெத்தட்ஸ். இவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். மாடரேட்ஸ் பற்றி பின்னாடி இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டுங்கிறதால உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மேபி ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் டேரெக்டாகவே வரலாம். ஓகேவா?
the early nationalists believed in the constitutional method. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மாடரேட்ஸ் பார்த்தீங்கன்னா they follow constitutional method. constitutional methodனா என்னன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன லா போட்டிருக்காங்களோ அந்த லாலேயே உட்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்றது, ப்ரொடெஸ்ட் பண்றது. அதனால தான் அவங்களோட பாலிசி என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் பி பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது பிரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட், அதான் ஓகே. மன்றாடுதல், மனு கொடுத்தல், அப்புறம் போராடுதல், அதான் மூணுமான முக்கியமான விஷயம். ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பி. இதை தான் வந்து அரவிந்த் கோஷ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளுடைய புத்தகத்தெல்லாம் நிறைய எழுதியிருப்பார் அரவிந்த் கோஷ். ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்க, their activities consist of conducting hall meetings and deliberating the problems of country in English. These views are communicated to the government in the language couched in the liberal discourse in the form of petitions, prayers, நான் சொன்னா in the form of petitions, prayers and memoranda as a evidence in various government commissions of enquiry. When at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted a popular methods such as mass public meetings. இதுதான் மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கான வித்தியாசம். மாடரேட்ஸ் ஃபாலோஸ் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ். ஆமாவா இல்லையா? தமிழ்லையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, ஒரி பண்ணாதீங்க. ஓகே, மாடரேட்ஸ் ஃபாலோஸ் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ், பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபாலோஸ் மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ், பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்கள் நடத்துறது. ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் கல்கத்தாவில் மட்டும் பண்ணாதீங்க, பாம்பேயில் மட்டும் பண்ணாதீங்க, சென்னையில் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் ஒரே நேரத்தில் மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ் கொண்டாடுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ் டு அட்ரஸ் த லார்ஜர் பப்ளிக் அண்ட் இயர்லி நேஷனலிஸ்ட் கேம் டு பி நோன் அஸ் மாடரேட்ஸ். தீஸ் டிஸ்டிங்யூஸ்ட் தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வி சீனிவாச சாஸ்திரி, பி சிவசாமி கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவோ அண்ட் ஜி.எஸ். சுப்பிரமணியனார். ஓகே, முன்னாடி பார்த்தவர் ஜி சுப்பிரமணியனார், இப்போ இவர் யார்? எஸ் சுப்பிரமணியனார். இவரும் பின்னாடி வருவார், யாருன்னு சொல்கிறேன் நான். ஓகே, அப்போ 2 சுப்பிரமணியனார் வருவார், ஒருத்தர் ஜி, இன்னொருத்தர் எஸ். ஓகே, அடுத்து பாருங்க, the primary contributions of moderates lies in the exposing the liberal claims of the British. They exposed how the British exploited India and their hypocrisy in the following democratic principle in England and imposing an unrepresentative government in the colonies. ஓகேவா, எந்த மாதிரியான முறைகேடுகளை இந்தியாவில் பண்ணுறாங்கிறது யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறா? நம்மளுடைய மாடரேட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள் அரசமைப்பு நெறிமுறைகளின் கீழ் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அறைக்கூட்டங்கள் நடத்துறது, பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுறது அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தது. தங்கள் கண்ணோட்டங்களை பெருந்தன்மை வாய்ந்த மொழிநடையில் வேண்டுகோள்களாகவும் என்னென்ன பண்ணுறாங்க? வேண்டுகோள் பண்ணுறாங்க, மனு செய்கிறாங்க, இறைஞ்சுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. குறிப்பாணைகள் மூலமாக அரசுக்கு அவர்கள் சமர்ப்பித்து அரசு அமைத்த பல விசாரணை குழுக்களில் காண முடிகிறது. ஓகேவா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமைச்ச பல கமிஷன் அமைச்சிருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபெமைன் கமிஷன், பஞ்ச ஆணையம். எந்த வருஷம் ஃபெமைன் கமிஷனில் மெம்பராக இருந்த நபர் யாருங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, பஞ்ச ஆணையம் எந்த வருஷம் அமைக்கப்படுது? பஞ்ச ஆணையத்தில் உறுப்பினராக இருந்த முக்கியமான ஒரு மாடரேட் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவரும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்ககால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம்? வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, சிவகாமி கிடையாது சிவசாமி. ஓகே, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ரமனார், ஜி.ஏ. நடேசனார், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியனார். ஓகே, இவரை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான பர்சன். அன்னி பெசன்ட் அரெஸ்ட் அப்போ சர்பட்டத்தை திறந்து வருவர். ஓகே, ஆகியோர் அவர். ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை அம்பலப்படுத்தியதே மிதவாதிகள் செய்த முக்கியமான பங்களிப்பு. ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை அம்பலப்படுத்தினர். இங்கிலாந்தில் ஜனநாயக கொள்கைகளை பின்பற்றும் ஆங்கிலேய காலனிகளில் பிரதிநிதித்துவமற்ற அரசை எவ்வாறு திணித்து நாடகமாடுகின்றனர் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கினர். ஓகேவா, செய்யாத விஷயத்தை செஞ்சு தப்பட்ட போடுறத இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, எஸ். அடுத்து தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். முதல் தேசிய காங்கிரஸ் நம்மளுடைய 1885 டிசம்பர் 28 நடந்த முதல் தமிழ்நாடு காங்கிரஸோடைய பிரதிநிதிகள் எந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க? தமிழ்நாடுடைய நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன, தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, பிரதிநிதித்துவம் மற்றும் பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எஸ். அதில் பாருங்கள், ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் இன் சோர்வற்ற முயற்சியினால் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் 21 பேருங்கிறது நம்ம கா வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்கிறது, நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது 22 பேர். ஓகேவா, 22 பேரில் 16 பேர்
தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? 22 பேர் மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க. அதில் 16 பேர் எங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஓகேவா? யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த பேரெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் கீழ்கண்ட நபர்கள் யார் வந்து முதல் மாநாட்டில் பங்கேற்கல அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அவர்களில் தமிழ்நாடு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் 16 பேர். ஓகே, இங்கே 16ங்கிற நம்பர் இல்லை. எஸ் சுப்பிரமணிய ஐயர், அனந்தாச்சாரியார், வீரராகவாச்சாரியார், ரெங்கையா நாயுடு, இவங்களை எங்கே பார்த்தோம்? நம்ம மெட்ராஸ் மகாஜன சபா பார்த்தோமா? அதுதான் நான் சொன்னேன், மெட்ராஸ் மகாஜன சபா. இப்போ அடுத்த பாயிண்ட்ல இருக்கும். இது நம்மளுடைய இந்த 22 பேரில் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் தான். ஓகேவா? எஸ் சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராவ் பந்துலு, பி கேசம்பிள்ளை, சிங்காரவேலு, ரங்காச்சாரி, அதல்யி, சபாபதி, பால் பீட்டர், சாமிநாதர், நரசிம்ம நாயுடு, ஓகே, வெங்கட சுப்பராயலு, கேசவ பிள்ளை ஆகியோர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள், அதாவது மெட்ராஸோட பிரதிநிதிகள். ஓகே, அதுதான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கு. இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, என்னன்னா ஸ்கூல் புக்கில் 22, கா வெங்கடேசன் புக்கில் அது ஏன்னா ஸ்டாண்டர்டான ஆத்தர், பட் ஆனால் 22 ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனலாக. பட் 21 மேபி இருந்துச்சு அப்படின்னா அப்போது நம்ம பார்த்துக்கலாம். 22 போடுங்க. அடுத்து பாருங்க, அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். நம்ம பார்த்தோமா, அந்த 22 பேருமே மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஏதோ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக போயிருக்காங்க, மெட்ராஸ் மகாஜன சபா சார்பாக தான் போயிருக்காங்க. முதல் காங்கிரஸ் மாநாட்டில் WC பானர்ஜியோடைய பெயரை, ஏன்னா முதல் தீர்மானமே, ஓகே, எந்த ஒரு மாநாடு நடக்குதுனாலும் ஒரு தீர்மானம் போடுவாங்க பார்த்தீங்களா, முதல் தீர்மானமே என்னன்னா அந்த ஆண்டுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிற தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்ச கொண்டு வந்த நபர் யாரு? தமிழ்நாட்டை சார்ந்த நம்மளுடைய எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைச்சது. ஓகேவா? எஸ், அதாவது முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணியருக்கு கிடைத்தது. ஓகேவா? இந்திய விடுதலை போராட்டத்தில் புதிய சகாப்தத்தை துவக்கிய இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் சிறப்பிடம் பெற்றனர். ஓகேவா? எஸ். அடுத்து சென்னையில் 3வது மாநாடு நடக்குது, அதை பற்றி பார்ப்போம். நான் சொன்னேன்னா 886 கல்கத்தாவில் 2வது மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர்? சென்னையிலேருந்து 47 பிரதிநிதிகள், 47 டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவர்களை ஜி சுப்பிரமணியம், எஸ் சுப்பிரமணியம், ஓகே, எஸ்ஏ சுப்பிரமணியம், அதே அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே காங்கிரஸோட 3வது மாநாடு மக்கீஸ் கார்டனில் 1887 டிசம்பரில் நடக்குது. அதில் பக்ருதீன் தியாஜன் தலைமையில் நடக்குது. நான் சொன்னேன்னா முதல் முறையாக திறந்த வெளித்திடலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தலில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அப்போது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆடிட்டோரியமில் நடக்கிற கான்ஃபரன்ஸ் எதுதான்? நம்மளுடைய சென்னையில் நடந்த மக்கீஸ் தோட்டத்தில் நடந்த கான்ஃபரன்ஸ். இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், இந்த நம்மளுடைய இந்தியாவுடைய தேசிய காங்கிரஸோட வரலாற்றில் கிராமத்தில் நடந்த முதல் மாநாடு எங்கே அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்தில் நடந்த முதல் மாநாடு. ஓகே, அப்போ பெரும்பாலான மாநாடுகள் எங்கே தான் நடந்திருக்கு? சிட்டிஸில் தான் நடந்திருக்கு. அவன் கிராமத்துலேயும் நடந்திருக்கு, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது சென்னையிலேருந்து 362 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மாநாட்டு வரவேற்பு குழு செயலாளராக பத்திரிகையும் நிர்வாகியுமான வீரராகவாச்சாரியார், இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வரவேற்பு குழு செயலாளர் யார்? அப்போ வீரராகவாச்சாரியார். அவர் எழுதின புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் எழுதின புத்தகம் என்ன? காங்கிரஸ் வினாவிடை, காங்கிரஸ் குவிஸ்ன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் வினாவிடைங்கிற புத்தகத்தை என்ன பண்ணுறாங்க? மலிவான விலையில் காங்கிரஸான கோரிக்கைகள்லாம் என்னங்கிறத வச்சு எழுதுறார். அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருக்குது. ஓகே, வினாவிடையாக இருக்குது. அதில் செயல்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. ராஜா சர் டி மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். ராவ் மூக்கனாச்சாரி, ஓகே, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி தமிழில் பேசுகிறார். அப்போ தமிழில் 3வது மாநாட்டில் தமிழில் பேசுகிற நபர் யார்? மூக்கனாச்சாரி. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரிங்கிற நபர் தமிழில் பேசுகிறார். ஓகேவா? அப்போது சென்னை கவர்னராக இருந்த கன்னிமரா பிரபு சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்ன பண்ணுறார்? சிறப்பு விருது கொடுக்குறார். அப்போது 1887 நம்மளுக்கு சென்னையில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போது சென்னை ஆளுநராக இருந்தது யார்? நம்மளோட கன்னிமரா பிரபு. அவரோட பேரில் லைப்ரரி தான் கூட இருக்குது. ஓகேவா? எஸ். அடுத்து 1887 பிறகு தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல மாநாடு நடந்திருக்குன்னு பார்ப்போமா? 1897, 94, 1898, 1908, 1923, 1927 ஆகிய ஆண்டுகளில் சென்னையில் மாநாடு நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 முக்கியமான நபர், நம்மளுடைய நாக்பூர் காங்கிரஸ் செஷனில் விஜயராகவாச்சாரியும், கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் 1926 நடந்திருக்கும். 26 நடந்த கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் எஸ் சீனிவாச ஐயங்கார் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்காங்க 2 பேர். இந்த நாக்பூர் காங்கிரஸ் செஷன் ரொம்ப முக்கியமான செஷன். ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட செஷன் எங்கே தான்? நாக்பூர் காங்கிரஸ் செஷன் தான். ஓகே, விஜயராகவாச்சாரிய தலைமையில். ஓகே,
அதில் பார்த்துக்கோங்க. மாநாடு குறிப்பாக சென்னையில் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோமா, 1887, 94, 98, 1903, 1908, 1917, 14, 1927. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி, அஸ்ஸாமில் இருக்க கவுஹாத்தி காங்கிரஸ் செஷன் 1926. ஓகே. அதே மாதிரி நாக்பூர் காங்கிரஸ் செஷன் 1920. ஓகே. ரெண்டுத்துலையுமே யார் தலைமையில் இருந்திருக்கும், நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த விஜயராகவச்சர் தலைமையிலையும் தமிழ்நாட்டை சேர்ந்த சீனிவாச ஐயங்கார் தலைமையிலுமே இந்த மாநாடு நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்து தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை நம்மளுடைய இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதி. நான் முதலே சொன்னேன், சென்னை வந்து வெறும் தமிழ்நாடு ஏரியா மட்டுமே உள்ளடக்காமல் எதெல்லாம் உள்ளடக்கினது, நம்மளுடைய ஆந்திர பிரதேசோடைய பெரும்பகுதி, கடற்கரை மாவட்டங்கள், ராயலசீமா, கர்நாடகா, பெங்காலூர், பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலபார், ஒடிஷாவின் கஞ்சம் சில பகுதிகளும் உள்ளடக்கியதாக தமிழ்நாடு இருந்திருக்கு. ஓகேவா. எஸ். அடுத்து தமிழ்நாட்டு மிதவாதிகள்லாம் எந்த மாதிரி ஆளுங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் கோகலேவை ஃபாலோ பண்ணவங்க தான் யார், மாடரேட்ஸ்னு சொல்கிறோம். கோகலேயோடைய முக்கியமான ரைட் ஹேண்டாக இருந்த பர்சன் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி. ஓகேவா. வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி என்ன சொல்கிறோம்னா, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இது மாதிரி கொஸ்டின்லாம் ஏன்னா அடைமொழியில் இருக்க பேர்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யார், நம்மளுடைய கோகலேயோடைய வழக்கரமாக இருந்த வி.எஸ். சீனிவாச சாஸ்திரின்னு சொல்கிறோம். அவரை போன்றே பி.எஸ். சிவகாமி கிடையாது, சிவசாமி ஐயர், வி. கிருஷ்ணசாமி ஐயர், டி. வெங்கட்ராமன் சாஸ்திரி, ரொம்ப முக்கியமானது இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையோட ஆசிரியர் ஜி.ஏ. நடேசன். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ரிவ்யூ ஆல்ரெடி நான் பார்த்து சொல்லியிருப்பேன். ஓகே. அப்போ இந்தியன் ரிவ்யூடைய நம்மளுடைய எடிட்டர் யார், நம்மளுடைய ஜி.ஏ. நடேசனார். ஓகேவா. எஸ். இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்த முக்கியமான மிதவாதிகள். இதில் நம்ம பார்த்த ரெண்டு முக்கியமான ஃபேக்ட் என்ன, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யார், வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிவ்யூடைய எடிட்டர் யாருன்னு பார்த்தோம், ஜி.ஏ. நடேசனார். ஓகேவா. எஸ். அதுமாதிரி தமிழ்நாட்டு மிதவாதிகளை வந்து பெரும்பாலும் 1909 மிண்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் மூலமாக நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போயிருப்பாங்க, மெட்ராஸ் கவர்னர் கவுன்சிலுக்கு. அப்படி போன நபர்கள் யார் பாருங்க, வி. கிருஷ்ணசாமி, பி.எஸ். சிவகாமி கிடையாது, சிவசாமி. ஓகே. ரெண்டு பேருமே 1914 1914 சென்னை மாநில கவர்னருடைய கவுன்சிலில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க. எதுக்கு முன்னாடி, நம்மளோட ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் இருந்த மாடரேட்ஸ் வந்து கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் என்னவா இருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்காங்க 1914 கிருஷ்ணசாமி, சிவசாமி. ஓகேவா. எஸ். அடுத்து ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 20 அது மாண்டேகோடைய அறிக்கையை வந்து மாடரேட்ஸ் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஓகே. இது யாரோட வெற்றின்னு நம்ம பார்ப்போம், பின்னாடி இருக்குது நம்மளுடைய ஆன்னி பெசன்ட். ஓகே. அதாவது தன்னாட்சி இயக்கத்தோட வெற்றியாக இந்த விஷயம் பார்க்கப்படும். ஓகே. சீனிவாச சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தப்ப பெரிய அளவுக்கு செயல்பாட்டில் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா சீனிவாச சாஸ்திரி ரொம்ப முக்கியமான நபர் பார்த்தோமா, ஏன்னா அவர் தான் கோகலேயோட வழக்கரன்னு பார்த்தோம். ஆமாவா. அந்த சீனிவாச சாஸ்திரி பெரிய அளவுக்கு செயல்பட்டிருக்க மாட்டார். அதனால் காந்தியே தமிழ்நாட்டுக்கு வந்து இவரை சமரசம் பண்ணியிருப்பார், நீ உங்களோட பார்ட்டிசிபேஷன் வேணும்னு சொல்லிட்டு நின்றதோடு மட்டுமின்றி நேரடி நடுவுகளை கண்டிக்கவும் செய்தார். அதனால் தான் காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று. ஓகேவா. ஏன்னா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார், தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார், ரவுலட் சத்தியாகிரக சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தை பற்றி பார்க்கும்போது அடுத்தடுத்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா. இதோட நம்மளுடைய மாடரேட்ஸோட பேஸ் முடியுது. ஓகேவா. இந்த கிளாஸில் நம்ம வந்து மாடரேட்ஸ் பற்றி பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துடலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்னென்னு பார்த்தோம். அடுத்து மெட்ராஸ் மகாஜன் சபா பார்த்தோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கஜ்லு லட்சுமி நரசு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த அமைப்போட நோக்கம் வந்து என்னவாக தான் இருக்குது, பெரும்பாலும் வர்த்தக நோக்கமாக தான் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய மெட்ராஸ் மகாஜன் சபா இவங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நோக்கங்களே வச்சுருந்தாங்க. அதனால தான் அடுத்த வருஷம் காங்கிரஸ் உருவாகும்போது இவங்களால் பெருசளவு சாதிக்க முடியல. ஆமாவா இல்லையா. விஜயராகவாச்சாரியார், நம்மளுடைய ரங்கையா நாயுடு, இவங்கெல்லாம் ஆனந்தச்சார்லுலாம் எல்லாமே யாருக்கு எங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க, காங்கிரஸில் அடுத்த மீட்டிங்லேயே போய் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டில் 1885 டிசம்பர் 28 ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அவங்களுடைய நடவடிக்கையால் முயற்சியால் என்ன பண்ணப்படுது, 1885 தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுது. அதில் பெரும்பாலான மெம்பர்கள் எங்கேருந்தா போகிறாங்க, மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 22 பேர் போகிறாங்க. 22 பேரில் 16 பேர் எந்த மாகாணத்தை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது முதல் மாநாடு நடக்குது. மிதவாதிகள்லாம் யாருன்னு பார்த்தோம், மிதவாதிகளுடைய நோக்கங்கள் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யாருன்னு பார்த்தோம், வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி கோகலேயோட வலதுகரம்னு பார்த்தோம். ஓகே. இந்தியன் ரிவ்யூயோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், ஜி.ஏ. நடேசனார்னு பார்த்தோம். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டெரரிஸ்ட்னா யார், தீவிரவாதிகள்லாம் யார், தீவிரவாதிகளுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்ததை இது வரைக்கும் பார்த்துக்கோங்க, இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து, அதாவது தீவிர தேசியவாதிகள்லேருந்து, ஓகே, அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.